அனைவருக்கும் வணக்கம். காலேஜ் டிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாமினேட்டராக டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. ஸோ இமீடியட்டாக டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ டெஸ்ட் பேட்ச் ஷெடியூல் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்டர்னேட் டேஸ்ட்டில் எக்ஸாம் நடக்கும். ஸோ இன்றைக்கி டெஸ்ட் எழுதுறீங்கன்னா அடுத்த நாள் டெஸ்ட் கிடையாது, அதுக்கு அடுத்த நாள் டெஸ்ட் கிடைக்கும். ஸோ இந்த ஒன் டே கேப்பில் என்ன கண்டென்ட் படிக்கணுன்றது நான் சொல்லிடுவேன், நீங்கள் படிச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஆர் எக்ஸாமினேட்டராக ரேண்டம் சால்விங் ப்ராப்ளம் செஷன்ஸ் கொடுத்துட்டு வரேன். ஸோ ரேண்டமாக ஒரு கொஷின்ஸ் கலெக்ட் பண்ணி அதிலிருந்து ஒரு ப்ராப்ளம் போடுறது தான் ரேண்டம் சால்விங் ப்ராப்ளம் ஐடியாஸ். இந்த செஷன் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லா ஏரியாவையும் கவர் பண்ணி கொடுப்பேன். ஸோ நீங்கள் வந்து எந்த கொஷின்ஸ் கேட்டாலும் உங்களால் என்னால் சொல்யூஷன் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு எல்லா ஏரியாவையும் நம்ம கொஷின்ஸ் பார்க்க போகிறோம் சிஎஸ்ஆர் மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாமினேட்டடாக. ஸோ என்னுடைய சேனல் பிளேலிஸ்ட் வாட்ச் பண்ணுங்கள். ரெகுலராக பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா டெய்லி அப்டேட்டட் வீடியோஸ் உங்களுக்கு வாட்ஸ்அப் வந்துடும். ஓகே ஃபைன். இது ஒரு சிம்பிள் ப்ராப்ளம். என்ன சொல்லியிருக்காங்க பாருங்களா. லெட் வி பி an inner space and let v1 v2 v3 be a vector in V. They are orthogonal. அதாவது vi, vj வந்து இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் vi, vj வந்து 0 ஆகுது. அதுதான் ஆர்த்தோகனல் சொல்லியிருக்காங்க. இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் vi, vj வந்து நமக்கு இங்கே 0. ஓகே, ஆர்த்தோகனல் வெர்டெக்ஸோட டெஃபினிஷன் இதுதான். அதே ஆர்த்தோனார்மல் இருந்தால் நாம் ஆஃப் vi வந்து ஈக்குவல் டு 1 வரும். ஸோ அந்த கண்டிஷன் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும். ஓகே, தென் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூன்னு சொல்லி கேட்குறாங்க. த வெக்டார்ஸ் v1 plus v2 plus 2 times v3, v2 plus v3, v2 plus 3 times v3 can be extended to basis of v ன்னு சொல்லி கேட்குறாங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அதே போல் செகண்ட் ஆப்ஷன் இதே தான் சொல்லி கேட்குறாங்க. which is then can be extended to the orthogonal basis of v ன்னு சொல்லி கேட்குறாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா extended to the basis of v ன்னு சொல்லி கேட்குறாங்க. extended to the basis of v ன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஒரு கேஸில் மட்டும் ஆர்த்தோகனலான்னு செக் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, பேசிஸ் தான், பட் ஆர்த்தோகனல் பேசிஸான்னு செக் பண்ண சொல்கிறாங்க ஒன்று. மற்ற கேஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு பேசிஸில் மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமா அப்படின்றது ஆப்ஷனாக கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த தேர்ட் ஆப்ஷன் ரொம்ப குருஷியலாக செக் பண்ணணும். மற்றதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா போட்டுடலாம். ஸோ இதுக்கான ஐடியாஸ் என்ன பண்ணணும் தெரியுமா? சாதாரணமாக சொல்கிறேன் பாருங்கண்ணா. இந்த 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 வெக்டரை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த வெக்டர் காம்பனண்ட்டை நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். எப்படி ஸ்ப்ளிட் பண்ண சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியுதில்ல? இப்போ இந்த வெக்டரோடைய கோஎஃபிஷியன்ட்ஸ் பாருங்கள், 1 1 2. அடுத்து பாருங்கள் 1 1. இதுக்கு பார்த்தீங்கன்னா 1 3. ஸோ இந்த வெக்டரை வந்து நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ஒரு மேட்ரிக்ஸாக கன்வெர்ட் பண்ணுங்கள். ஸோ எப்படி கன்வெர்ட் பண்ண சொல்கிறேன் இதை பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் வெக்டர் வந்து 1 1 2. ஓகே, இப்படி தான் எழுதுகிறோம். ஸோ ஃபஸ்ட் வெக்டர் 1 1 2. ஸோ 1 1 2. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 1. ஸோ நெக்ஸ்ட் வெக்டர் பார்த்தீங்கன்னா இது வந்து v1, இது v2, இது v3. ஸோ v1 வந்து இங்கே 0. ஸோ v2 v3 காம்பவுண்ட் இருக்குது 1 1. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் v2 v3 அகைன் இருக்குது. ஸோ v1 இதில் 0 ஆயிருக்கு. அப்போ 1 and 3 மட்டும் போட்டால் போதும். ஸோ 0 1 3. ஸோ இந்த மேட்ரிக்ஸ் வந்து டிட்டர்மெண்ட் செக் பண்ணிங்க. இது நான் ஜீரோ டிட்டர்மெண்ட் வந்தால் இது வந்து பேசிஸாக கொண்டு போயிடலாம். அவ்வளோதான், லீனியர்லி இண்டிபெண்டன்ட் ஆகும். ஸோ 3 வெக்டார்ஸ் லீனியர்லி இண்டிபெண்டன்ட்டாக இருந்தால் அது நான் இருக்கும், உங்களுக்கு பேசிஸாக இருக்கும். இப்போ இது டிட்டர்மெண்ட் செக் பண்ணி பாருங்கள். இது வந்து ஏன்னு எடுத்துக்கலாம். ஸோ டெட் ஆஃப் என்னன்னு பாருங்கள். டெட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 1 times 3 minus 1. மற்றதெல்லாம் 0. ஸோ நமக்கு என்ன கிடைக்கும்? 1 into 2 கிடைக்கும். வேல்யூ வந்து 2, which is 4. ஸோ அப்போ பேசிஸாக எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் ட்ரூ. இந்த இடத்துல ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து ட்ரூ. செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள், இது பேசிஸாக வருமானு செக் பண்ணணும். சேம் அதே தான், அதே வெக்டர் தான். 1 1 1 2 1 1, அதுக்கப்புறம் 1 3 இல்லைங்களா? சேம் இதே செட்டு தான். ஆக்சுவலாக இது வந்து பேசிஸ் நமக்கு தெரிஞ்சது, பட் ஆர்த்தோகனலான்னு தெரியல. ஆர்த்தோகனல் என்ன செக் பண்ணணும் அப்படின்னா இதனுடைய டாட் ப்ராடக்ட் வந்து 0 ஆகுதான்னு பார்க்கணும். டிஃப்ரெண்ட் வெக்டார்ஸோட டாட் ப்ராடக்ட் வந்து 0 ஆகுதான்னு பார்க்கணும். நமக்கு கிடைச்ச வெக்டர் வந்து 1 1 2 1, அடுத்து 0 1 1 1, அடுத்து 0 1 and 3 1. ஓகே, ஸோ இப்போது இது v1 எடுத்துக்கங்க, இது v2 எடுத்துக்கங்க, இது v3 எடுத்துக்கங்க. இந்த வெக்டார்ஸோடைய டாட் ப்ராடக்ட் வந்து 0 ஆகுதான்னு பாருங்கள். 0 ஆகுமா? எனி டூ வெக்டார்ஸ் நீங்கள் பிக் பண்ணுங்கள். அவனோட டாட் ப்ராடக்ட் 0 வந்து ஆர்த்தோகனல் ஆகிடும். ஸோ இது ரெண்டுத்தையும் டாட் ப்ராடக்ட் 0 + 1 + 3 வரும். ஸோ ஃபைனலாக 4, which is not equal to 0. ஸோ அப்போது இது ஆர்த்தோகனல் வெக்டர்ஸ் கிடையாது. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஃபால்ஸ். அடுத்து தேர்ட் வெக்டர் வருமா பாருங்கள். தேர்ட் வெக்டர் செக் பண்ணுங்கள். என்னது? 1 1 2 1 1 2 1 3. ஸோ இந்த வெக்டரோடைய மேட்ரிக்ஸ் எழுதிடலாம். ஸோ பாருங்கள் 1 1 2. நெக்ஸ்ட் வெக்டர் பார்த்தீங்க அப்படின்னா 0 1 1. அடுத்த வெக்டர் பார்த்தீங்கன்னா 2 1 3. ஓகே, இதான் என்னுடைய மேட்ரிக்ஸ். ஸோ இதுக்கு டிட்டர்மெண்ட் போடுறோம். ஸோ டெட் ஆஃப் ஏ பார்க்குறீங்க. டெட் ஆஃப் ஏ நமக்கு என்ன கிடைக்குது பாருங்கள். ஸோ 1 times 3 minus 1 ப்ளஸ் 0 வந்துடும். அப்போ 2 times 1 minus 2 கிடைக்கும். கரெக்டுங்களா? இதில் பார்த்தீங்கன்னா 2, இங்கே பார்த்தீங்கன்னா -2. அப்போ வேல்யூ வந்து 0. ஸோ டிட்டர்மெண்ட் 0 ஆகுது. அப்போ பேசிஸாக வராது. அப்போ நீங்கள் தேர்ட் ஆப்ஷன் வந்து பேசிஸாக வராது. அடுத்த ஃபோர்த் ஆப்ஷன் செக் பண்ணணும். ஃபோர்த் என்ன பாருங்கள். 1 1 2 2 1 1 2 1 3. மேட்ரிக்ஸ் எழுதுங்க. ஸோ அது இந்த வெக்டர் பாருங்கள் 1 1 2, அப்புறம் 2 1 2 1. ஸோ 1 1 2 2 1 1 2 1 1 எழுதிக்கோ 2 1 1. நெக்ஸ்ட் வெக்டர் பாருங்கள்
நெக்ஸ்ட்டோட காம்போனன்ட் பாருங்கள் 213. ஸோ 213 போடுங்க 213 213. ஸோ இந்த வெக்டரோட டிட்டர்மெண்ட் கண்டுபிடிச்சி நான் ஜீரோ வந்தால் பேசிஸாக போகும். ஓகே, இப்போ வெக்டரோட டிட்டர்மெண்ட் பாருங்கள் 1 into 3 minus 1 minus 2 into 3 minus 2 plus 2 into 1 minus 2. ஓகே, ஸோ இந்த வெக்டரோடைய கம்ப்ளீட் வேல்யூஸ் வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். அப்படின்னா கிடைக்கும் டிட்டர்மெண்ட் வேல்யூ பார்த்தோங்க, இது 2 கிடைக்கும், இது -2 கிடைக்கும், இது அகைன் -2 கிடைக்கும். கரெக்டுங்களா? ஏன்னா இந்த வேல்யூ -1 into 2 வந்து -2. ஸோ ஃபைனலாக -2 கிடைக்கும், which is not equal to. அப்போ இது பேசிஸ் சார், புரியுதுங்களா? ஸோ அப்போது நமக்கு எது கரெக்டான ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா 1 4 மட்டும்தான் ட்ரூ. இது ஆக்சுவலாக பேசிஸாக வரல, இது ஆர்த்தோகனலாக வரல. இது பேசிஸாக இருக்குது பட் ஆர்த்தோகனல் கிடையாது. இது வந்து பேசிஸாகவே வரல. அப்போ எது பேசிஸாக இருக்குது? 1 வந்து எக்ஸ்டெண்ட் டு த பேசிஸ் எலமெண்ட்டாக இருக்குது, 4ம் எக்ஸ்டெண்ட் டு த பேசிஸ் எலமெண்ட்டாக இருக்குது. ஓகே, அவ்வளோதாங்க. இது சாதாரண ப்ராப்ளம். ஸோ நீங்கள் இது போல் எந்த காம்பினேஷன்ஸ் கொடுத்தாலும் அந்த வெக்டரை அந்த காம்போனண்ட்டை வந்து லீனியர் காம்பினேஷனுடைய காம்போனண்ட்டை வந்து வெக்டர் காம்போனண்ட்டாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து அந்த மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் கிடச்சிடும். அந்த டிட்டர்மெண்ட் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா அதுக்கான சொல்யூஷன்ஸ் வந்து ஈஸியாக நீங்கள் ஃபைன் பண்ணிடலாம். ஓகே, ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இமீடியட்டாக டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சிஎஸ்ஆர் மேத்தமெட்டிக்ஸை டெஸ்ட் பேட்ச் போட்டிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா சண்டே டெஸ்ட்டு. ஸோ சண்டே டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.